வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெஷர் வெசலில் வரக்கூடிய ASME U ஸ்டாம்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ASME அப்படிங்கிறது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டாண்டர்ட், இது ஒரு கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ASME செக்ஷன்ஸை எப்படி ரீட் பண்ணணும், அந்த கோட்ஸ் தான் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் அந்த கார்டில் கொடுக்குறேன். பார்க்கலைன்னா போய் அதை பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ ப்ரெஷர் வெசல் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ப்ரெஷர் வெசல். இந்த ப்ரெஷர் வெசல் அப்படின்னா என்னென்னா, லிக்யூடையோ அல்லது ஒரு கேஸையோ லீக் ஆகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் இந்த ப்ரெஷர் வெசல். இந்த ப்ரெஷர் வெசல் ஏகப்பட்ட சைஸ்லேயும் வித்தியாசமான ஷேப்லேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதாவது ஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸுக்காக தான் இதோட சைஸும் இதோட ஷேப்பும் வேரி ஆகும். பட் ஜென்ரலாக இதோட ஷேப் பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா கோன் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் அதே மாதிரி ஷேப்லேயும் இந்த ப்ரெஷர் வெசல் இருக்கும். குறிப்பிட்ட அந்த லிக்யூடையோ கேஸையோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெஷர் வெசல் யூஸ் ஆகும். இதை பெரும்பாலும் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் 15 PSI, அதாவது 15 பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். அதை விட அதிகமான ப்ரெஷர் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அதிகமான ப்ரெஷர் இருக்கிறனால இதில் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்ஸ் வரலாம், அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகலாம். இதனால் நிறைய மனித உயிர்கள் பாதிப்பு ஏற்படும். இதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. வெல்டிங்காக இருக்கட்டும், NDT மெத்தட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், PWST பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவாங்க. இந்த ப்ரெஷர் வெசலில் அவங்க ASME ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 8 டிவிஷன் 1 அல்லது டிவிஷன் 2 இதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரெஷர் வெசலை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 அல்லது 2 ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ASME U ஸ்டாம்ப் இதுக்கு தேவைப்படும். அந்த ASME U ஸ்டாம்ப் அதுதான் இந்த ப்ரெஷர் வெசலோட குவாலிட்டியை குறிக்குது. குவாலிட்டி மீன்ஸ் அதோட டிசைன், ஃபேப்ரிகேஷன், டெஸ்டிங், இது எல்லாமே ASMEயோட கைட்லைன்ஸ் படி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த ASME U ஸ்டாம்ப். இந்த ASME U ஸ்டாம்புக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த எந்த ப்ரெஷர் வெசலோ அந்த ப்ரெஷர் வெசல்லையே இந்த நேம் பிளேட் அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அதில் U அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த ASME U ஸ்டாம்ப், அது W அப்படிங்கிறது அதில் வெல்டிங் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் W அப்படின்னு அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வெல்டிங் அடிக்கலை அப்படின்னா அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காது. அது போக அந்த சர்டிஃபிகேட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் எந்த ஒரு வெல்டும் ஆகவில்லை அப்படின்னு. அது போக கீழே RT அப்படிங்கிறது இதில் RT எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத குறிக்குது. இந்த யூக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு ஷேப் உள்ள ASME அப்படின்னு எழுதியிருக்கும். பட் இதில் அவ்வளோ க்ளீனாக தெரியாது. பொதுவாகவே 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ASME கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஒரு ரிஃபைனரிலேயும், பவர் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்லாக ASME செக்ஷன் தான் ASME U ஸ்டாம்ப் உள்ள ப்ரெஷர் வெசல் தான் அலோடு அப்படின்னு சில இடங்களில் உறுதியாகவே சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது. அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்னா உயிர் சேதங்கள் ஏற்படும். அதுகளெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இதனால் நிறைய செலவுகளும் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், நிறைய நாடுகளில் இந்த ASME U ஸ்டாம்ப் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வெசல் தான் அலோவ் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு ப்ரெஷர் வெசலை ஒரு கம்பெனி
மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூஎஸ்ஏல வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வெசலாக இருக்கும். அதை வந்து ஒரு குவைத்லேயோ அல்லது இந்தியாலேயோ வந்து அந்த ப்ரெஷர் வெசலை ஒரு ரிஃபைனரியில் இன்ஸ்டால் பண்ணணும், எரெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து அங்கேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் யூசர் இருக்காங்கள்ல, கிளையண்ட், அவங்க வந்து இந்த யூ ஸ்டாம்ப் வந்து எங்கேயும் வந்து வாங்க தேவையில்லை. பட் அந்த மேனுஃபேக்சரர் அதை தயாரித்த அந்த மேனுஃபேக்சரர் வந்து கிளையண்ட்டுக்கு வந்து அந்த ASME யூ ஸ்டாம்பை வந்து ப்ரொவைட் பண்ணணும் மீன்ஸ் அந்த அவங்க கொடுக்க போகிற அந்த ப்ரெஷர் வெசலுக்கு வந்து ASME யூ ஸ்டாம்ப் இருக்குதா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுற வகையில் சர்டிஃபிகேட்டும் அந்த வெசல்லையும் அந்த நேம் பிளேட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு வேளை வந்து ஒரு ப்ரெஷர் வெசல் வந்து பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் வெசல் அப்படிங்கிறது இல்லை, பொதுவாகவே வந்து ஆயில் அண்ட் கேஸில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸில் வந்து நிறைய உயிர்கள் வந்து பலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பு வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷம் இருக்கும். அது எத்தனை வருஷம்னு என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் இந்த வீடியோவை பார்த்ததாலே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இதோட பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ப்ரெஷர் வெசலுக்கு வந்து ASME யூ ஸ்டாம்ப் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆத்தரைஸ்டு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர், அதாவது ASME அப்ரூவ்டு இன்ஸ்பெக்டர், நேஷனல் போர்ட் ஆஃப் ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த ப்ரெஷர் வெசலோட கால்குலேஷன்லேருந்து டிசைன் எல்லா ப்ராசஸையும் வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இது போக ASME செக்ஷனை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ டெஸ்ட்டையும் வந்து அவங்க விட்னஸ் பண்ணுவாங்க. அதே டைம் வந்து அந்த ப்ரெஷர் வெசலில் நடக்கக்கூடிய அந்த கமிஷனிங்கையும் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து நம்ம மூவ் ஆக முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இதோட ரியல் டைம் டேட்டாஸ், கம்ப்ளீட் டேட்டாஸ், இது வந்து எப்படி டிசைன் பண்ணோம், என்ன மாதிரி ஃபேப்ரிகேஷன் நடந்துச்சு, வெல்டிங்கு, ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அப்புறம் ஈவன் NDT மெத்தட்ஸ் எது ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, ஹைட்ரோ டெஸ்ட்டு, எல்லா டேட்டாஸுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக சேகரித்து வச்சுருக்கணும். ASME டீம் வந்து அதை ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இது போக வந்து அதுக்கு இவங்க வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், அதுக்கு ஃபுல்லாக வந்து இவங்க அக்ரி பண்ணி சைன் பண்ணணும். அந்த செக்லிஸ்ட்டில் எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துக்கிட்டு சைன் பண்ணணும். இது போக அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். மேபி $1500 நினைக்கிறேன். அதுபோக அதுக்கு வேலிட் மீன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், 3 years ஒன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அந்த ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ASME டீம் வந்து இதில் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ASME டீம் கிடையாது, ASMEயோட ஹையர் அத்தாரிட்டி, ஈவன் அவங்களும் வந்து அதோட டீம் தான். அந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வெசலுக்கு வந்து நேம் பிளேட்டும் சர்டிஃபிகேட்டும் வந்து கிடச்சிரும். இந்த நேம் பிளேட்டை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 வந்து UG 118 120 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த கோடு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கிறீங்க. பட் இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து UG 129 மார்க்கிங் அப்படின்னு இருக்கிறது வந்து இதுவும் வந்து நேம் பிளேட்டை வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. பட் இது எதுக்கு அப்படின்னா இது வந்து வால்வ்ஸ், சேஃப்டி ரிலீஃப் வால்வ்ஸுக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ASME செக்ஷன் 8 வந்து ஃபாலோ பண்ணி தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், அப்புறம் இந்த ப்ரெஷர் சேஃப்டி வால்வ்ஸ், ஒரு வகையான அந்த மினி பம்ப்ஸ், அப்புறம் ப்ரெஷர் வெசல்ஸ் எல்லாமே வந்து இந்த ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 தான் வந்து ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. மீன்ஸ் வந்து டிசைனாக இருக்கட்டும், வெல்டிங்காக இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் கமிஷனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 அதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டிவிஷன் 2 அப்படிங்கிறது வந்து அதோட ஆல்டர்னேட்டிவ் கோடு. அது டிவிஷன் 3யும் இருக்குது, செக்ஷன் 8 டிவிஷன் 3யும் இருக்குது. அது வந்து ஹை ப்ரெஷர் வெசல்ஸ். அது
ஸோ இந்த ஸ்டாம்புக்கு வந்து ASME U ஸ்டாம்புக்கு வந்து ஒரு வெசலுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படியும் வந்து நம்ம அப்ளை பண்ண நாள்லேருந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 to 4 months வந்து ஆயிரும். பட் இந்த ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரெஷர் வெசலுக்கும் தேவையா அப்படின்னா வந்து அது சிம்பிளாக வந்து நோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் வந்து எல்லா ப்ரெஷர் வெசலுக்குமே இது தேவையில்லை அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ASME ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் தனிப்பட்ட அந்தந்த நாடோட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ASME U ஸ்டாம்ப் வந்து தேவைப்படாது. இது போக நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரெஷர் வெசல் வந்து 15 PSI 15 பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அப்படி 15 PSIக்கு மேலே போயிட்டாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து ASME U ஸ்டாம்ப் வந்து தேவைப்படும். அப்படி அதுக்கு பிலோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ASME U ஸ்டாம்ப் வந்து தேவைப்படாது. இது போக ASMEயில் இந்த U மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் R அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. இந்த R அப்படிங்கிறது வந்து ரிப்பேர்ஸ் அதை வந்து குறிக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றின வீடியோ நான் வந்து அடுத்தடுத்து போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.